வாழ்க்கையை இழந்த சூழ்நிலையில் உள்ள ஜனங்கள் ஒவ்வொருவரும் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நோயா பக்கத்துல கையை பிடிச்சு சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்களா? முடிவு பண்ணிட்டீங்க. கடைசி வரைக்கும் யாரும் சொல்றது சந்தோஷமா இருங்க. சொல்லுங்க. ஆமே சொல்லியா? நீ யார் பார்த்து சொன்ன? வரராஜ் சொல்லிட்டியா? குலத்தை காக்க வந்த மகாராஜனே படி வந்தா. ஆமே இல்லாட்டி அவன் பாவம் செஞ்சு நேரம் பாதி ஆமே சொல்றீங்க. இந்த மாநிலம் அன்பு வச்ச அந்தகாரம் மனுஷனுடைய வாழ்க்கையில இருதயத்துல பாவம் வந்துச்சுன்னு சொன்னாலே அவன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கை பிரைட்னஸ் ஒரு நல்ல பிரகாசமா மாறிடுச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட பலவிதமான பாவங்கள் நம்ம இருதயத்துல பலவிதமான இருள்கள் சூழ்ந்து இருக்கிறது. அந்த இருள் சூழ்ந்து போகணும், இருள் விலகி போகணும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்துல உங்களுக்குள்ள வரணும்னா நீங்க என்ன செய்யணும்?
என்ன செய்வீங்க? உங்க வீட்டுக்கு விருந்தாடி வந்தா என்ன செய்வீங்க சிஸ்டர்? சொல்லுங்க. வெல்கம் பண்ணணும். எத்தனை பேர் வெல்கம் பண்ணுவீங்க? எத்தனை பேர் இயேசுவை வெல்கம் பண்ண வரவேற்பீங்க? நாலஞ்சு பேர் தான் கை தூக்குறீங்க. அவ்வளவுதானா? எல்லாம் நடக்குமே இயேசு வந்தாலே, என்னோடு நின்றாலே வாழ்க்கை மாறுமே. என்ன சொல்லி எல்லாம் நடக்குமே. எல்லாம் நல்ல உற்சாகமாய் காரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போம். ரைஸ் அரவுண்ட் 1 2 3 4 எல்லாம் கைகளை தட்டி. நல்ல உற்சாகமா கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சேர் உட்கார்ந்துருக்க முடியாதவங்க? கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாருமே இயேசுவை அறிந்தவர்கள். அவங்களுக்கு தானே அதான் அப்போ அது மாதிரி தான் செய்யணும். நீங்கள் எப்படி உட்காந்துட்டீங்களே சொல்லிவிட்டு அது இல்லையா மாட்டிக்கிட்டீங்களா?
இதுக்குதான் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தான் என்னது? ஆமா, சாப்பாடு. அல்லேலூயா. வீட்டுக்காரவங்களுக்கு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. அல்லேலூயா. சாப்பிட்டாலும் உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலா வந்துட்டாங்க. நீங்க மட்டும்தான் வருவீங்களா கீரனூர் சபைக்கு? நானும் வருவேன் அப்படின்னு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்தீங்களா, சொல்லாமலே வந்தீங்களா? எல்லாம் பேச முடிச்சுட்டு தான் வந்தீங்களா? ஃபேமிலியா? ஓ ஃபேமிலி, பரவாயில்லையா? வெரி குட் வெரி குட். கரங்களை தட்டுங்கள். அதுக்காக நடக்கும் போதே தாடி தாத்தா பையன் இருக்கிறார். ஆமே. அல்லேலூயா. நம் தாயினும் மேலா அவர் யார் 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 தெரியுமா? தெரியுமா? ஒரு தந்தை போல நம்மை தூக்கி சுமப்பவர், நம் தாயினும் மேலால் நம்மை அன்பு வைத்தவர். அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? கலையும் பிறந்தவரா, சத்தியத்துக்கு இழந்தவரா, பிறந்தவரா, சத்தியத்துக்கு இழந்தவரா, பாவிகளை ரட்சிக்க வந்தவரா. அவர் யார் 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 தெரியுமா? யார் தெரியுமா? தெரியுமா? அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் அவர்தான். பாடுகளை கேட்டுக்கொண்டாரே, உன்னை கேட்க தன்னுயிரை தந்து விட்டாரே, உன்னை கேட்க தன்னுயிரை தந்து விட்டாரே. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. சொல்லுங்க. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. ஒரு தந்தை போல நம்ம தூக்கி சுமப்பவர், நம் தாயினும் மேலாய் நம்மை அன்பு வைத்தவர். அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? பிறந்தவராம், சத்திரத்து பிறந்தவராம், பிள்ளையும் பிறந்தவராம், சத்திரத்து பிறந்தவராம், பாவிகளை நன்றி கவலைப்படாதே, மீண்டும் உயர்ந்து விட்டாரே, கலந்து விடாதே. தேவனங்கும் தெய்வம் கரும்பு பேசு தெய்வமே, நீ அழைத்தால் ஓடி வந்து பேசு தெய்வமே. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. ஒரு தந்தை போல நம்மை தூக்கி சுமப்பவர், நம் தாயினும் மேலால் நம்மை அன்பு வைத்தவர். அவர் யார் 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 தெரியுமா? யார் யார் தெரியுமா? யார் யார் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? யார் 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 தெரியுமா? அவர்தான் 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 இயேசு. 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 அவர்தான்
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க கூட சேர்ந்து அவங்களும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்கணும். பக்கத்துல உங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? என்ன சொன்னாங்க? 2 பேருமே சொல்லிக்கிட்டா அவங்க சொல்றது எப்படி உங்களுக்கு சந்தோஷமா இருங்க சொல்லுங்க. சொன்னீங்களா தம்பிமாரு? சொல்லுங்கடா பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லிருங்க. ஒருத்தரும் மீதியா இருக்கக்கூடாது. சொல்லுங்க சீக்கிரம். ஆமென். நல்ல கையை தட்டி. நட்சத்திரம் பூமியில முத்துச்சரம். சொல்லுங்க. நட்சத்திரம் பூமியில முத்துச்சரம். நட்சத்திரம் வந்திருந்தது, முத்துச்சரம் இங்கு பிறந்தது. நட்சத்திரம் வந்திருந்தது, முத்துச்சரம் இங்கு பிறந்தது. திண்டாட்டங்கள் கொண்டாட்டமா மாறும். இனிமே துக்கமெல்லாம் சந்தோஷமாகும். திண்டாட்டங்கள் கொண்டாட்டமா மாறும். இனிமே துக்கமெல்லாம் சந்தோஷமாகும். நம்மோடு உறவாட ஒரு பலனாய் பாதம் சோதம் இல்லாமலே. உறவாட ஒரு பலனாய் பாதம் சோதம் இல்லாமலே. இயேசு என்ற நாமம் என்றென்றும் வானத்தில நட்சத்திரம் பூமியில முத்துச்சரம். வானத்தில நட்சத்திரம் பூமியில முத்துச்சரம். முத்துச்சரம் ஓடி போச்சு நேரியாச்சு. நல்லது தோற்று கொண்டது பீச்சு. அணிதை ஓடி போச்சு நேரியாச்சு. முந்தின அதான் வந்து பாவத்தை அப்படின்னா பிந்தின அதான் பேசு மொச்சத்தையே தருவா. பாவத்தையே தந்தா பிந்தின அதான் பேசு மொச்சத்தையே தருவா. இது போல ஒரு தெய்வம் இருந்ததில்லை.
கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் நன்றி. தேங்க்யூ அப்பா. இப்படி நல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பான்னு சொல்லி கண்களை மூடி தெய்வ பயத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் தேங்க்யூ அப்பா. Praise the Lord. Thank you, Jesus. Oh, Shatalariakaru. Aviyanavare. Oh, Aviyanavare. Nandri. Ullam நிறைவோடு நன்றி தேவகுமாரர் தேவா நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவே கொடுத்தவரே உமக்கு நாங்கள் நன்றி உள்ள ஆராதனை செலுத்தும். எங்களை நேசிக்கப்படி உங்க முகத்தை எங்க பக்கமாய் திருப்பினீரே பரிசுத்தமாக்கும்படிக்கு அவர் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். ஓ தேங்க்யூ அப்பா. ஹalleluya. கர்த்தர் எனக்காக நீங்க இந்த பூமிக்கு வந்தீங்கப்பா, நான் நம்புறேன், விசுவாசிக்கிறப்பா சொல்லி ஒப்பு கொடுங்க. ஒருவேளை உங்க குடும்பத்துல குடிகார கணவனை அவர் மூலமா பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். சம்பாதிக்கிறதெல்லாம் மீதம் இல்லாமல் போகலாம். தரித்திர நிலைமையில இருக்கலாம். வறுமையிலே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி நன்றி.
தலைக்கு மேல துதிப்போமா? தலைக்கு சந்தில் தேவி நன்றியோடு கூட ஆண்டவரே இந்த நாளில் கூட ஆண்டவரே உடைய பிறந்த நாளை கொண்டாட ஆண்டவரே ஓடி வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் என் தகப்பன் நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, என் தேவனின் வாழ்க்கையில் இவ்வளவு அதிசயம் செய்திருக்கிறார். என் கணவர் குடித்துக் கொண்டிருந்தார், அவர் குடிக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரே நான் எவ்வளவோ கடன் பிரச்சனையில வந்த அந்த கடன் பிரச்சனை இல்லை என்று சொல்லத்தக்கதாக என் பிள்ளைகளின் சொல்லி கேட்கவில்லை, இப்பொழுது நலமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே அடுத்த வருஷம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சாட்சியாக உங்களுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவரே அவர்கள் காண செய்யத்தக்கதாக என் தேவனீர் இந்த ஊரிலே ஆண்டவரே இந்த கீழூர் இந்த சபையிலே என் தேவனீர் பிறந்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தெய்வம் நீரே ஆண்டவரே. ஆமென். நீங்க எல்லாம் அப்படியே உங்க மனசுல நல்ல ஜெபம் பண்ணிக்கோங்க. என்ன ஜெபம்? ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இங்க வேதம் அருமையாக தெளிவாக சொல்லுகிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். என்ன மூடும்? இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அல்லேலூயா. ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். 2ஆம் அதிகாரத்துல 10, 11, 12 வசனங்களை வாசிக்கும் போது இந்த மைக்கு கொடுத்துக்கிறேன், அதனால அவங்க வாசிப்பாங்க சீக்கிரம். நீங்க என்ன கஷ்டப்படுங்க, அவங்க தப்பு பண்ணி படிக்க முடியாது, அதனால படிமா. நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்களுக்கு அது பாவத்தை குறிக்கிறது. 2 பாகல பார்க்கலாமா? எங்க சாராய கடையில் ஒண்ணு, எங்க அந்த பார்லர்ல பார்க்கலாம் ஐயா, பெண்களை இந்த பார்லர்ல பார்க்கலாம் ஐயா. பியூட்டி பார்லர், சினிமா தியேட்டர்ல ஒரு மனுஷனுடைய இயேசு கிறிஸ்து உதைக்கும் பொழுது அங்கே அந்த பாவம் முற்றிலுமாய் மறைந்து போகிறது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் இயேசு உங்க படகுல ஏறுகிறார், உங்க படகுல ஏறுகிறார். உங்க படகு என்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கை படகுல ஏறு. நம்மை சூழ்ந்து இருக்கிறதே இருள் தான். வானத்துல நட்சத்திரமும் சூரியனும் இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய முடியாது, வெளிச்சத்தை. ஆனா அதை விட பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரம் நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து உதித்து இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வெளிச்சத்தை போலதான், அந்த வெளிச்சத்தோட பல மடங்கு சூரியனை விட வல்லமையாய் பிரகாசிக்கிற பிரகாசம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அந்த வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில வரும்பொழுது நம்ம இருளெல்லாம் என்ன செய்யணும்னா பாவ இருளை விளக்கும்படி நீக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்கிற அந்த சத்தியத்தை நீங்க உணர்ந்து கொண்டு அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் எங்களுக்காக மதிக்கும்படிக்கு எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய சமங்கள், எங்களுடைய உயிர்களை அத்தனை யாவற்றையும் ஏற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்தில் மனுஷனாய் பிறந்த எங்கள் அன்பு தகப்பனே சோதரிக்கிறோம். நீ பிறந்ததை நினைவு கூறும்படிக்கு இந்த நாளில் ஒரு சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை கத்தர் எடுத்து போட்டு அந்த வெளிச்சத்தை கட்டளை சொல்லிக்கிறையா. அதற்கு ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருடைய மன குமரல்களையும் கத்தர் மாற்றி சந்தோஷத்தினாலே சமாதானத்தினாலே நிரப்ப முடிக்க செபிக்கிறேன். மீதியான வேலைகளிலும் சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் Show
அவசீசர்கள் அந்த கல்யாணத்துக்கு அழகி வெட்டியிருந்தார்கள். திராட்சரசம் குறைவது போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவர்கள் தாய் வேலைக்காரை நோக்கி அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்தரிக்கும் முறையின்படியே ஒரு 3 குடம் தண்ணீர் கொதித்தக்க 6 கச்சாடிகள் எங்கே வைத்திருந்தது. ஜாடிகளை தண்ணீர் இயேசு வேலைக்காரை நோக்கி ஜாடிகளை தண்ணீர் நிரப்புகள் என்றார். அவர் நிறைய நிரப்பினார்கள். இது கொண்டு பந்தி விசாரிக்காதவர்கள் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். இந்த திராட்சரசம் எங்கேந்து வந்தது என்றார். தண்ணீரை வந்த வேலைக்காரருக்கு தெரிந்ததும் பந்திசாரக்காரருக்கு தெரியாதினால்
எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பான், ருசி குறைந்த பின்போ ஜனங்கள் தெரித்தது முன்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல திராட்சை ரசத்தை வைத்திருந்தீரே. விதமாக இயேசு 3ஆம் நாளுக்கு விதமாக கலிலே உள்ள கானாவதிலே அங்கே போயிடுங்களே. 1:11. Let's listen to the rhythm of Chennai. ரெண்டு பேர் வசனம் சீக்கிரம். கோழக்குடியில் இருக்கிற பிள்ளைங்க 2 பேர். அஸ்வின் அப்பா யார் வரா? வசனம் சொல்ல யார் வரா? வசனம் சொல்லுவா. எழுந்திரி, வசனம் சொல்றதுக்கு எழுந்திரி. வசனம் சொல்றதுக்கு வழி. நான் தாழ்த்தடையேன். சங்கீதம் 23:6-1. என் ஆத்மாவை உள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களில் கொண்டு போய்விடுகிறார். அவர் ஆத்மாவை தீர்த்து தம்முடைய நாமத்தை நிமித்து நீதியின் பாதையில் கொண்டு போய்விடுகிறார். ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைபடும். லேவியில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைபட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, நீயே எனக்கும் உனக்கும் என்ன, வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை
வெரி குட். அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சைரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சைரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமைக்காரரை நோக்கி, ஜாடிகளை தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவைகளை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முன்பே பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை கொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது அன்றி பந்தி விசாரிக்காருக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணமாளனை அழைத்து, எந்த மனுஷன் பின்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்த திராட்சரசத்தை கொடுப்பான்? நீரோ இதுவரையும் நல்ல திராட்சரசத்தை வைத்திருந்தீரே என்றார். இவ்விதமா இயேசு முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 1-11. ஆமென். வெரி குட். உங்களை பற்றி உற்சாகப்படுத்துகிறேன். குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்துவினால் கட்டளை பிறந்தது. சீலா நாட்டிலே சிரேனையா என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு ஒன்றாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும் படிக்க எல்லாரும் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாக இருந்தபடினாலே தனக்கு மனைவியர்கள் மேய்க்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடன் குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்திலிருந்து யூதாய நாட்டிலுள்ள பெத்லகேம் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாத இருந்தபடியால் பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது நாட்டிலும் மேற்பட்டு வயல்வெளியில் தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தரின் மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களுக்கு பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திலும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியில் கிடத்திற்கு காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அச்சடங்கை பரமேஸ்வரனின் திரளென்ற தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் இருப்பதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு நடந்ததாக கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி அப்பொழுது தீவிரமாய் வந்த யோசேப்பையும் மரியாளையும் முன்னணியே கிடைத்திருக்க பிள்ளையையும் கண்டார்கள். கண்ட அந்த பிள்ளையை சொல்லப்பட்ட சங்கதியை பிரசத்த பண்ணினார்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்டு யாவரும் அவைகளை குறித்து
கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம்.